இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பூட்டையும் உடைக்க மனிதனால முடியும். ஆனா பல தசாப்தங்களா, ஏன் பல நூற்றாண்டுகளா மனித இனத்துக்கே சவால் விடுற சில கதவுகள் இன்னும் திறக்கப்படாமலேயே இருக்கு. அந்த கதவுகளுக்கு பின்னாடி இருக்கிறது அபாரமான செல்வமா, இல்ல சொல்ல முடியாத ஆபத்தா? வாங்க பார்ப்போம். திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவில் நிலவரை ஆயிரக்கணக்கான கோடி மதிப்பிலான தங்கம் முதல் நிலவரைகள்ல கிடைச்சது. ஆனா இந்த நிலவரை கதவை மட்டும் யாராலையும் திறக்க முடியல. இதுல சாவி கிடையாது, பூட்டு கிடையாது. இந்த கதவு நாகபந்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும், தகுதியான மந்திரவாதிகள் வந்து கருட மந்திரம் சொன்னா மட்டும்தான் இது திறக்கும்னு நம்பப்படுது. மீறி திறந்தா உலகம் அழியும்னு ஒரு எச்சரிக்கையும் இருக்கு. சீன பேரரசர் சின்ஷி ஹுவாங்கின் கல்லறை. இந்த கல்லறையை சுத்தி 8000 களிமண் சிலைகள் காவல் காக்குது. ஆனா மெயின் கதவை இன்னும் சைனா அரசாங்கம் திறக்கல. காரணம், உள்ளே நுழையறவங்களை கொல்ல பாதரச ஆறுகள் ஓடிக்கிட்டே இருக்கான். ஒருவேளை உள்ள போனா உயிர் பிழைக்கிறது கஷ்டம். எகிப்து ஸ்பிங்க்ஸ் சிலைக்கு அடியில் இருக்கும் கதவு பிரமிடுகளை விட மர்மமானது. இந்த ஸ்பிங்க்ஸ் சிலை இதோட காதுக்கு அடியிலையும் பாதத்துக்கு அடியிலையும் மர்மமான கதவுகள் இருக்கிறத ரேடார் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா எகிப்து அரசாங்கம் அதை திறக்க யாருக்கும் அனுமதி கொடுக்கல. அங்கே மனித நாகரிகத்தோட மொத்த ரகசியமும் அடங்கி இருக்கலாம்னு சொல்லப்படுது. ரூம் 873 பேன்ஃப் ஸ்பிரிங்ஸ் ஹோட்டல். இந்த கதவு இப்போ அங்க இல்லவே இல்லை. ஒரு சுவர் வச்சு மறைச்சிட்டாங்க. அந்த ரூமுக்குள்ள போன ஒரு குடும்பம் மர்மமான முறையில கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க தங்குனவங்க கதறல் சத்தத்தையும் இரத்த கரைகளையும் பார்த்ததா சொன்னாங்க. பயத்துல அந்த ஹோட்டல் நிர்வாகம் அந்த கதவையே செங்கல் வச்சு மூடிட்டாங்க. இந்த 5 கதவுகள்ல எந்த கதவை திறந்தா பல உண்மைகள் வெளியே வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? பத்மநாபசாமி கோவிலா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.